வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜியோசு சீசன் 1 எபிசோட் 56. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். டாங்டு ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நடக்கிற சீனை தான் நம்ம பார்க்குறோம். டைசு கோலிசனை நான் தோக்கடிச்சிட்டேன். மிஸ் ஜென்யாவோ நீங்கள் பண்ண ப்ரீவியஸ் ப்ராமிஸ் படி நீங்கள் தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஏய் நீயும் அந்த ஜியோசு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவானீங்க, இங்க இருக்க எல்லா பேரையும் முட்டாளாக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஜென்யாவும் கத்த, அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெண்மணியும் டைசு கோலிசன் அவர் ஜென் ஃபேமிலியோட பகையை தீர்த்துக்கணுங்கிறக்காக தான் இங்க தோத்து போனாரு. மக்கள் அவரை பார்த்து சிரிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் தோத்து போயிட்டாரு. அதுக்கு அந்த கூட்டத்தில் இருக்க இன்னொருத்தனும், மிஸ் ஜென்யாவோ நீங்க எப்படி ஜியோசுவை பத்தி இப்பெல்லாம் பேசலாம், உங்களுடைய மனசாட்சி அது உறுத்தவே இல்லையா? அதுக்கு அவன் பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சேஃப் ட்ரெஸ் பக்கத்தில் இருக்கவன் அந்த இன்னொருத்தனும், ஆமா இவர் சொல்றதா சரி, ஜென்யாவோ ஃபேமிலி கிட்ட அவர் சரண்டர் அடைஞ்சிட்டாரு, அப்படி இருந்தும் நீங்க அவரை பத்தி எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கவங்களே திருப்பி இவங்களுக்கு அனிஸ்டா திரும்ப, யாவோசி பேசினது தப்பு தான், ஜென் ஃபேமிலி என்னைக்குமே கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க. டாங் டூம் நீங்க எங்களுடைய டெரிட்டரிக்கு வாங்க, நம்ம அங்க மேரேஜை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஓல்டு சிஸ்டரும் சொல்ல, அக்கா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல, ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ணு, நம்ம இங்க எதுவுமே பண்ணக்கூடாது, இங்க இருக்க பீப்புள் எல்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிக்கலாம், சரியா? அந்த டாங் டூ மட்டும் நம்மளோட இடத்துக்கு வந்தா அப்படின்னா அவன் உயிரோட திரும்பி போக மாட்டான். அவன் அதை தெரியாம சிரிச்சுக்கிட்டு, நீங்க கொடுத்த ப்ராமிஸ் எனக்கு ரொம்பவுமே நல்லதா போச்சு, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ப்ரீசியஸான கிஃப்டோட நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கிரவுண்ட்ல நின்று சிரிச்சிட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணிட்டு எல்டருமோ நம்ம ஹீரோக்கு ஷோல்டர் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஜென் ஃபேமிலியோட யங் மிஸ் உங்க மேல ரொம்பவுமே கோவத்துல இருக்காங்க, அவளுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பா, பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, எனக்கு அவளை பத்திலாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது, அவ என் முன்னாடி நின்னா அப்படின்னா அவளுக்கு ஒரு ஸ்லாப் நான் பண்ணாலே போதும், அவ இறந்து போயிருவான். சிரிச்சுக்கிட்டே கதவை திறந்துட்டு ஓடி வரான், பிரதர்ஸு நம்ம பணக்காரங்களாயிட்டோம் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை கிட்ட கேட்க, டாங்குடைய போர்ஷன் போக நம்ம 60 மில்லியன் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவன் சொல்றான். எல்டர் மூவ் அதை பார்த்துட்டு, அமேசிங், நீங்க இந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா, நான் பீப்புளை வச்சு எடுத்துட்டு வர சொல்றேன் அந்த டிவைன் பிஸ்டல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, யங் மாஸ்டர் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடி வரான். டிவைன் பிஸ்டல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க, யார் அப்படி செஞ்சது, நீ அவனை பாத்தியா, யாருக்கு தைரியம் இருக்கு நம்ம தான் திருட அப்படின்னு சொல்லி அவனோட சட்டையை பிடிச்ச கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தான், என்னால் அவ்வளோதான் பார்க்க முடிஞ்சு, அவனு சொல்ற வானத்தில் ஃபைட் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துரு, உன்னை நான் உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கான்ல அவனோட கார்டியன், அவர் தான் இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேர் ஏ நிங், அவர் தான் அந்த கருப்பு ஹோடி போட்டவங்கிட்ட இப்போ கேட்கிறாரு. அதுக்கு அவனும், ஒன்னால என்னை இந்த இடத்துல பிடிக்கவும் முடியாது கொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான், நீ அதை என்கிட்ட குடுடா அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி கேட்க, இந்த இடத்துல நான் இதை வச்சிருக்கிறது ஆபத்து, இந்த ஸ்டோரேஜ் ரிங்க நான் முதல்ல இங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி போர்ட்டல் ஓபன் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் ரிங்க அவன் அனுப்ப, அவர் ஒரு அட்டாக் பண்றாரு. இது ஃபேமிலியோட அல்டிமேட் டெக்னிக் தானே, இதை வச்சுல என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளட் டிராவல் அப்படின்னு சொல்றான். சர்ன்னு அந்த இடத்துல இருந்தா கிளம்புறான். அந்த இடத்துக்கு எல்டர் மூவும் அவனை ஒரு அட்டாக் பண்ண அவனோட ஷோல்டர்ல விழுந்துருது. அடைச்சி இவ எங்க இருந்து வந்தா அப்படின்னு சொல்லி அசிங்கமா அவளை திட்டிட்டு, இந்த இடத்துல நான் ஃபைட் பண்றது அது தேவையில்லாத பிரச்சனையை தான் கொண்டு வரும், முதல்ல நான் இங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பிளட் டிராவல் சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். அடைச்ச ஓடி போயிட்டானே அப்படின்னு சொல்லி எல்டர்மோ அங்க நின்றுட்டு இருக்கேன். தேங்க்யூ எல்டர்மோ அப்படின்னு சொல்லி ஏனுங்கோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்றாரு. பிளட் டிராவல் டிவைன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவன் இந்த இடத்துல தப்பிச்சு ஓடி போயிட்டானே அப்படின்னு சொல்லி எல்டர்மோ கேட்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவன் மேல மார்க் பண்ணிட்டேன், அவன் இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் சரி அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறேன். அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ இருக்க இடத்துக்கு தான் ஹீரோ தலையை அமைக்கிட்டே சொல்றான். எல்டர்மோவும், நான் அவனை தடுத்து நிப்பாடலாம் தான் பார்த்தேன், அவன் ஜி சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். என்ன சொன்னேன், அவன் ஜி சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணான்னு நான் சொன்னேன். ஆமா எல்டர் நீங்க கூட அவன் ஃபைட் பண்ணும்போது நான் நல்லாவே அவனை கவனிச்சேன், அவன் ஜி சீக்ரெட் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணான், அவனை பாக்குறப்ப உங்களை பாக்குறது போலயே இருந்துச்சு, நான் தப்பா கணிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவளும் சொல்ல, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈனிங் அவன் மேல மார்க் பண்ணியிருக்காரு முன்னாடியே, அது தெரிஞ்சுதான் அவன் அங்க இருந்து ஸ்டோரேஜ் ரிங்க முதவே அனுப்பி வச்சிருக்கான் போலயே, அவன் பிளட் டிராவல யூஸ் பண்றான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க அவனை விட சக்தி வாய்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி தானே அர்த்தம், ப்ராபபிலி ஈஸ்டர்ன் கான்டினென்ட்ல இருக்க யங் ஃபேமிலியா தான் இருக்கணும். என்ன ஒரு சர்ப்ரைஸ், நான் அவங்களை தேடி போறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு, இது ஜி சீக்ரெட் டெக்னிக் அப்படிங்கறனால நம்ம டைசு ஹோலி கிரவுண்ட் கிட்டையும் சொல்லக்கூடாது, எஸ்பெஷலி நம்ம ஃபேமிலி கிட்டையும் நம்ம இதை சொல்லக்கூடாது,
நான் முதல்ல ஈஸ்ட்டுக்கு போறேன், யாருனாலும் கேட்டாங்க அப்படின்னா க்ளோஸ்டு கல்டிவேஷன்ல நான் இருக்கதா வந்து சொல்லிரு அப்படின்னு சொல்லி எல்டர் மோ கிட்ட ஹீரோ சொல்ல, ஹோலிசன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு அவன் சொல்ல, கண்டிப்பா நீ இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமா ஒரு பிளானை வந்து போடுறான். முதல்ல யங் ஃபேமிலி கிட்ட இருக்க அந்த ஜி சீக்ரெட் டெக்னிக்கையும் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸையும் இ ஃபேமிலிக்கு முன்னாடி நான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படகுல அடுத்த நாள் எடுத்து வந்து கிளம்பிடுறாங்க. அந்த படகுல இருக்கணும், இதே ஸ்பீடில் நம்ம போனா இன்னும் 7 நாட்கள்ல நம்ம ஈஸ்ட் காண்டினென்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து எல்டர் மோ கேட்ட, ஆமா யங் ஃபேமிலியை பத்தின உன்னோட இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதுக்கு எல்டர் மோவும் நான் இப்போ வரைக்கும் விசாரிச்சதை வச்சு பார்க்கும்போது அங்க 2 லெசர் ஸ்டெயின்ஸ் தான் இருக்காங்க, அவங்க 2 பேருமே வந்து கப்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் மோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தவன் அவனுடைய உயிரை பணைய வச்சு அவன் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க இருந்து தேடிட்டு போயிருக்கான். யங் ஃபேமிலியில இருக்க அந்த லெசர் செயின்ட் தான் கிரேட் செயின்டா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தேடி இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்டர் மோ ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் அவங்க ஏன் கிட்ட இருந்து திருடி அவங்க முன்னேற நினைப்பதான், இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுமே ஃப்ரீயா கிடைக்காது, அவளும் ஹீரோ இப்ப என்னதான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல பார்க்க, இந்த விஷயத்தை நம்ம வெளியில வந்து தெரியப்படுத்தவே கூடாது, தைசி ஹோலி கிரவுண்டுக்கு இது தெரியக்கூடாது, அதனால என்னோட இறந்து போன செகண்ட் சிஸ்டர் டிசபிளுடைய பேர்ல நம்ம இதை பண்ணலாம். செகண்ட் சிஸ்டர் டிசபிளா அப்படின்னு சொல்லி அவன் நக்கலா கேட்க, ஐயோ சாரி தப்பா சொல்றேன், செகண்ட் பிரதர் டிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் கரெக்ஷன் பண்றான். பிரதரோ சிஸ்டரா அது மேட்ரு கிடையாது, ஒன்னாவ அட்டாக் பண்ணிட்டு ஓடுனால அதுக்காக நான் அவனுக்கு ரிவெஞ்சு கொடுப்பேன், இது நமக்கான ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு எல்டர் மோ கூட வந்து ஒண்ணுமண்ணா இருந்துடுறான். அடுத்த நாள் காலையிலயும் வந்து விடுஞ்சிருது. அந்த துறைமுகத்துக்கு வந்து கப்பல் வந்து சேர்ந்தோடனே இறங்கி நடந்து வராங்க. அங்க இருக்க ஒரு பிரேஸ்லெட் எடுத்து வச்சுட்டு, ஹஸ்பண்ட் இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி எல்டர் மோ கேட்க, உனக்கு பிடிச்சிருந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவளை பத்தி ஹீரோ சொல்ல, ஹீரோ மேல வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து மோதுது. மோதின குழந்தை சும்மா இருக்க மாட்டாம ஹீரோ கிட்ட இருக்க பணப்பைய வந்து ஆக்சுவலி ஆட்டைய போடுது. ஹீரோ வந்து கையை பிடிச்சிடறான். என் கிட்ட இருந்தே நீ வந்து பணத்தை திருடுறியா அப்படின்னு சொல்லி, சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை சொல்ல, இந்த குழந்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பணம் சம்பாரிச்சானுங்க. இப்போ என்னடா அந்த பணத்தை வேற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போய் எல்லாத்தையுமே ஹீரோவே வந்துட்டு பறிச்சுக்கணும்னு நினைக்கிறான். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATS.